ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் துவாரகாதீசனுடைய சன்னதியில் இப்போது துவாரகாதீசனை தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 7 நிலைகளையும் ஒரு பக்கம் 4 நிலைகளையும் கொண்டுள்ளது. மேலே கொடி பறக்கிறது. 52 கஜ நீள கொடியானது பறந்து கொண்டு நான் தான் சர்வேஸ்வரன் என்பதை பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது. துவாரகாதீசனான கண்ணனெம்பெருமான் இங்கிருந்து தான் அரசாட்சி செய்து வந்தான். பக்கத்திலேயே கோமதி நதி போகிறது. அது ஒரு சுவாரஸ்யமான கதை. வசிஷ்டருடைய புத்திரியாக கோமதி அவதரித்திருந்தாள். வசிஷ்டாச்சாரியர் அவளுக்கு மனமுடிக்க என்ன, அவள் என்ன சொன்னான், நீங்கள் யாரை வேணா பாருங்கோ, பார்த்துட்டே போங்கோ, உங்கள் பின்னாடியே நான் வரேன், வந்துட்டு இருக்கும்போது ஆனால் திரும்பி பார்க்கக்கூடாது, பார்த்தா நான் நதியாக மாறிடுவேன் அப்படின்னா. நீ வர்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வசிஷ்டர் கேட்க, கோமதி சொன்னால், நான் நடந்து வரும்போது என்னோடய சலங்க ஒலி கேட்டுன்னு தானே இருக்கும், உங்களுக்கு சலங்க ஒலி எப்போ நின்றுடுத்தோ அப்போ நான் வரலான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அப்போது நீங்கள் திரும்பி பார்க்கலாம், அது வரைக்கும் திரும்பக்கூடாதுன்றா. இதுவோ கடல் பிரதேசம். இந்த பக்கத்துக்கு வரார் கோமதியோட வசிஷ்டாச்சாரியர். வரும்போது அந்த கடலில் நடக்கும்போது ஒளி கேட்கலை, சலங்கை ஒளி. அவர் திரும்பி பார்க்க கோமதியானவள் நதியாக மாறிவிட்டாள் அவரோட அனுமதியுடன். ஏன் அவள் இங்கே மாறினான்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கண்ணனெம்பெருமானை பார்த்து அவளுடைய அழகில் மயங்கி அவரையே கடிமணம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டாள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு சொன்னாலோ, எப்படி பெருமானையே அடைந்தாலோ, அது மாதிரி நான் மானிடவர்க்கு இல்லை, எம்பெருமானுக்கேன்னு இந்த கோமதியும் தாயாரும் எம்பெருமானையே வேண்டி இங்கே நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள். மலையிலையோ எங்கிருந்தோ வரல. இங்கே பார்த்தீங்கன்னா 5 மைல் தான் இந்த கோமதி நதி. பக்கத்திலேயே ஓடிண்டே இருக்கா. எம்பெருமானோடு சேர்ந்து கடலிலே கலக்கக்கூடிய இடத்தில் நாராயணனாக எம்பெருமான் கோமதிக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். இங்கே உள்ள சன்னதிகள் பல உள்ளன. முதல்ல போனோன்னா துவாரகாதீசன், அவன் தான் ராஜாவாக இருந்து இங்கே சேவை சாதிக்கிறான். ராஜானாவே ராஜவேஷம். கையில் பார்த்தேன்னா கதை இருக்குது, சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது, தாமரை புஷ்பம் இருக்குது. அப்படி தாமரை கண்ணனான எம்பெருமான் இங்கு சேவை சாதிக்கின்றான். இது முக்தி தரும் க்ஷேத்திரத்தில் ஒன்று. கடைசியாக துவாரிக்கான்னு சொல்கிறா. இந்த பேரே துவாரம், வழி. எதை காட்டுகிறது? துவாரிக்கான்னா வழியை காமிக்கிறது. எந்த வழியை காமிக்கிறதுனா மோட்சத்திற்கு செல்லக்கூடிய வழியை காமிக்கக்கூடியது தான் இந்த துவாரகா. அப்போது துவாரகாவில் சேவிச்சோம்னா எப்படி 7 மோட்ச க்ஷேத்திரங்கள் இருக்கோ, இங்கே இருக்கக்கூடிய துவாரகைன்றது ஒரு மோட்சக்ஷேத்திரம். இங்கே எம்பெருமானை தரிசிக்கும்போது நாம் மோட்சத்திற்கு, அதாவது வைகுண்டத்திற்கு செல்லக்கூடிய வழியாகத்தான் நான் இங்கே வந்துட்டோம். வழிக்கு வந்தாச்சு. இப்போது எம்பெருமானுடைய வழிக்கு வந்துவிட்டோம். அந்த வழியாக நம்ம வைகுண்டத்திற்கு சென்று எம்பெருமானையே அனுபவிக்கப் போகிறோம். அப்படிங்கிறது தான் இங்கே துவாரகான்றது காக்கிறது. அந்த துவாரகாதீசனாக எம்பெருமான் இங்கே வீற்றிருக்க, எம்பெருமானுடன் பலராமன் 4 கைகளுடன் சங்கு சக்கரத்துடனும் கலப்பையுடனும் இங்கு அருள்பாலிக்கின்றார் ஒரு புறத்தில். இன்னொரு பக்கத்தில் பார்த்தால்னா தேவகி மாதா 10 வருஷம் ஆச்சு. கம்சன் வதம் பண்ணுற வரைக்கும் எம்பெருமானோட இல்லை, பிறந்த வண்டிக்கே பிரிந்துட்டா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தாள். தேவகிக்கு எந்த பாக்கியமும் இல்லை, எல்லாம் யசோதைக்கே பாக்கியத்தெல்லாம் கொடுத்தார் பெருமாள். கேட்குறா தேவகி மாதா, எதுவுமே எனக்கு கொடுக்கலையே, 10 வருஷமாக உன்னை பிரிஞ்சிருந்தேனே, எந்த சேஷ்டிதங்களையும் நான் பார்க்க கூட இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, என் எதிரையே இருந்துக்கோ, என் எதிரே எல்லா சேஷ்டிதங்களையும் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் எம்பெருமானுக்கு நேர் எதிராக கருடாழ்வார் இல்லை, இங்கு தேவகி மாதா சேவை சாதித்து கொண்டிருக்கிறாள். இன்னொரு பக்கம் கண்ணனெம்பெருமானுடைய புத்திரரான பிரத்யும்னன், அவருடைய புத்திரரான அனிருத்தன், அவளும் சேவை சாதிக்கிறார். இங்கே துர்வாசரும் இங்கே சேவை சாதிக்கின்றார். துர்வாசர் ஏன் இங்கே இருக்காருன்னு பார்த்தோன்னா ஒரு முக்கியமான இது. ருக்மணி தேவி திருமணம்லாம் நடந்த பிறகு துர்வாசரை விருந்துக்கு கூப்பிட்றா. அதித்தியை கூப்பிட்டா என்ன பண்ணோம், அதித்திக்கு எல்லா விதமான சம்ஸ்காரங்களையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். அப்போது ருக்மணி பிராட்டி தீர்த்தம் சாப்பிட்றா. எப்படி நீ சாப்பிட்லாம் அப்படின்னு துர்வாசர் சபிக்க, எம்பெருமானை நீ பிரிந்து இருக்க கடவாயின்னு சொல்ல, ருக்மணி தேவி பார்த்தாள்னா தனி சன்னதி, தனியாக ருக்மணி தேவிக்கு தனியாக இங்கே தூரத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சன்னதி, அங்கே தான் இருக்கா. லக்ஷ்மி இங்கே இல்லை. அப்படிப்பட்ட அதனால தான் இங்கே துர்வாசருக்கும் ஒரு சன்னதி இருக்குது. இவா எல்லாரையும் சேவிச்சுண்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 56 படிக்கட்டை இறங்கி அங்கேருந்து ஏறி வந்தால் கோமதி நதி பக்கத்துலேயே போயின்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தை நாம் தரிசிக்கப்பட்டோம்.
எம்பெருமான் இங்கேருந்து தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த கொற்ற குடை, அதுக்கு கீழே நம்ம இருக்கக்கூடிய ஒரு மகாபாகியத்தையும் நமக்கு கிடைக்கிறது. இந்த கோவிலை வந்து கண்ணனம்பெருமானுடைய பேரனான வஜ்ரநாபன் அப்படிங்கிற அந்த கொள்ளு பேரன் தான் இந்த மூர்த்தியை நிர்மாணிச்சிருக்கார். அவர் வந்து எம்பெருமான் சொல்லும்போது சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகங்களிலும் நான் அவதரித்து கொண்டே இருக்கிறேன். இதை சொன்னதுனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார். எம்பெருமான் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம எப்பெல்லாம் அவதரிக்கிறோமோ, நம்ம எப்படி பறக்கும்போது பெருமாளும் அவதரித்து நம்ம கூட தான் இருக்கார். நம்ம அவரை உணர்ந்துக்கணும். அவர் உதவி பண்ண வரேன்னா அதை வந்து அலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், பெருமானை வந்தால் கூட வேண்டாம் வேண்டான்னு தள்ளி விட்டுறோம். அவர் பல விதங்களில் நம்மை அடைய பிரயத்தனம் பண்ணுறார். நம்ம பண்ணுற பிரயத்தனத்தில் பல லட்சங்களில் ஒன்று கூட கிடையாது நம்ம பண்ணுறது. எம்பெருமான் அந்த அளவுக்கு பிரயத்தனங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த எம்பெருமானை நினைப்போம், அவன் நாமத்தை பாடிக்கொண்டே இருப்போம். கலியுக தர்மன்றது அதுதான். அந்த தர்மத்தினை நாமும் கடைபிடிப்போம். மேலும் அடுத்த க்ஷேத்திரத்தில் சந்திக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.